முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலின் இதயத்தில் ஏவுகணையை இறக்கிய ஈரான், பற்றி எரியும் மொசாட், இஸ்ரேலை தெறிக்கவிட்ட ஈரான், தலைநகரம் முழுவதும் அலறிய சைரன்கள், உலகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து, நெதன்யாகுவின் முட்டாள்தனத்தை எச்சரித்த விஞ்ஞானிகள், ஈரானை எதிர்க்க துணிவில்லாத அமெரிக்கா, நெதன்யாகு பின்னால் ஒழிந்து கொண்ட ட்ரம்ப், வெறும் போர் நிறுத்தம் மட்டும் பத்தாது, ஈரான் இஸ்ரேல் சண்டையில் குட்டையை குழப்பும் ட்ரம்ப், இஸ்ரேலின் போர் வெறியை அடக்கலனா எல்லாருக்கும் ஆபத்து, உலக நாடுகளை எச்சரித்த ஜோர்டானிய மன்னர், தெரு முழுவதும் சிதறிய உடல்கள், இரத்த களரியான காசா, உணவிற்காக காத்திருந்தவர்களை கொன்று குவித்த இஸ்ரேல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பான மொசாட் மையத்தை தாக்கியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரானிடையே 5வது நாளாக நடைபெற்று வரும் வான்வழி போருக்கு மத்தியில் இன்று டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலின் வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பான மொசாட்டின் மையத்தை தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஈரான் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இது குறித்த அறிக்கையில், இஸ்ரேலின் சியோனிச ஆட்சி ராணுவத்தின் ராணுவ புலனாய்வு மையமான எமானையும், டெல் அவீவில் உள்ள சியோனிச ஆட்சியின் பயங்கரவாத நடவடிக்கை திட்டமிடல் மையமான மொசாட்டையும் தாக்கினோம். அது தற்போது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது என்று கூறியுள்ளது. இஸ்ரேல் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் 20 முதல் 30 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஈரானிய நகரங்கள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்பு மீது தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது டெல் அவீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சைரன்கள் அலறியதால் இஸ்ரேலியர்கள் பதற்றமடைந்தனர். ஈரான் இஸ்ரேல் சண்டைக்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறிய அமெரிக்கா தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் நோக்கி செல்லும் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்க கடற்படை கப்பல்களும் தரைவழி இடைமறிப்பான்களும் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி சரமாரியாக பாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அமெரிக்காவின் போர் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் USS தாமஸ் ஹட்னர், USS ஆர்லிபர்க் மற்றும் USS தி சலிவன்ஸுடன் சேர்ந்து கிழக்கு மத்திய தரைக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளை கண்காணிப்பதோடு ஈரானில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை இடைமறித்து வருகின்றது. இதன் மூலம் ஈரானை தாக்க இஸ்ரேலை தூண்டிவிட்டு அமெரிக்கா பின்னால் இருந்து உதவி வருவது அம்பலமாகியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எடுத்த முடிவு உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் அணு மற்றும் ரசாயன மாறுபாடு குறித்த அச்சத்தை அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் உலக நாடுகளை எச்சரித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவரான ரஃபேல் குரோசி, ஈரானின் முக்கிய அணுசக்தி மையமான சேதமடைந்த நட்டான்ஸ் நிறுவனில் இருந்து கதிரியக்க மற்றும் வேதியியல் மாசுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை தாங்கள் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம், ஆனால் அதனை இராணுவ நடவடிக்கை மூலமல்ல, பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்க்கவே விரும்புவதாக கூறியுள்ளது. அணு ஆயுதம் ஏந்திய 2 அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான சபோரிஜியா அணுமின் நிலையத்தின் மீதான கட்டுப்பாட்டிற்காக ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டையிட்டுக் கொண்டதை தொடர்ந்து தற்போது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் அணு கதிர்வீச்சின் அளவு அதிகரித்து வரும் அபாயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. ஜோர்டானின் மன்னர் 2ஆம் அப்துல்லா, ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் உலக மக்கள் அனைவருக்குமான எச்சரிக்கை என்றும், இந்த போர்க்களத்தின் எல்லைகள் எங்கு முடிவடையும் என்றும் சொல்ல முடியாது என்றும் எச்சரித்துள்ளார். பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்கில் ஐரோப்பிய ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய ஜோர்டானின் மன்னர் 2ஆம் அப்துல்லா, இந்த உலகமே தார்மீக வீழ்ச்சியில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மனித இனத்திற்கே வெட்கக்கேடான சம்பவங்கள் கண்முன் அரங்கேறி வருவதாகவும், நமது உலகளாவிய மதிப்புகள் அதிர்ச்சியூட்டும் வேகத்தில் பேரழிவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் கூறியுள்ளதாகவும் காசாவின் நிலை குறித்து பேசியுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் சர்வதேச சட்டம், தார்மீக தரநிலைகள் மற்றும் நமது பொதுவான மதிப்புகளை மீறுகின்றது என்றும், உலகளாவிய சமூகம் தீர்க்கமாக செயல்படாவிட்டால் நாம் மனிதனாக இருப்பதற்கே அருகதையற்றவர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இப்போது இஸ்ரேல் ஈரானை உள்ளடக்கிய தாக்குதலை விரிவுபடுத்துவதால் இந்த போர்க்களத்தின் எல்லைகள் எங்கு முடிவடையும் என்று சொல்ல முடியாது என்றும் உலக நாடுகளை அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் அனைத்தும்
வெறும் அணுசக்தி திட்டம் மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, அந்நாட்டின் பொருளாதாரத்தையும் சரிக்க சதித்திட்டம் தீட்டியுள்ளதும் அம்பலமாகியுள்ளது. 5வது நாளாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கத்தம் அல் அன்பியாவின் தளபதி மேஜர் ஜெனரல் கோலம் அலி ரஷீத்தின் படுகொலை செய்யப்பட்டது ஈரானியர்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. ரஷீத்தின் மரணம் ஈரானின் பொருளாதார மற்றும் இராணுவ உள்கட்டமைப்பில் சிறிது காலத்திற்காவது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக எரிசக்தி மற்றும் கட்டுமான துறைகளில் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பொறுப்பானவர், மேலும் புரட்சிகர படையின் முதன்மை பொருளாதார பிரிவாக செயல்பட்டவர். இந்த சேதம் ஈரானின் முக்கியமான உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திறனை குறைக்கலாம், முக்கிய பொருளாதார முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மையை தீவிரப்படுத்தலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இவரது மரணத்திற்கு பதிலடியாக ஈரான் இன்று இரவு இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அது இஸ்ரேலுக்கான மரண அடியாக இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் போர் விவகாரத்தில் வெறும் போர் நிறுத்தம் மட்டும் தீர்வாகாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையை எதிர்த்து ஈரானும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் போக்கு 5வது நாளாக நீடித்து வருகின்றது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. இதனிடையே G7 மாநாட்டிற்காக கனடா சென்றிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மாநாடு முழுவதும் இருக்காமல் இடையிலேயே வெளியேறினார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தின் காரணமாகவே அவர் மாநாட்டின் இடையிலேயே வெளியேறியதாக கூறப்பட்டது. தற்போது ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப், போர் நிறுத்தம் மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது, போர் நிறுத்தத்தை விட சிறப்பான சூழலை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன், அதற்கான காலம் விரைவில் வரும் என நம்புகின்றேன் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். காசாவில் உணவிற்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய கொடூர தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானில் மட்டுமின்றி காசாவிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தனது வெறியாட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து வருகின்றது. காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 89 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு கான் யூனிஸில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பசியிலும் விரக்தியிலும் உணவு வாங்குவதற்காக காத்திருந்த மக்களின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதலை நடத்தியதாக உயிர் பிழைத்த மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் தெரு முழுவதும் சிதறி கிடப்பதாகவும் அந்த இடமே இரத்த களரியாக காட்சியளிப்பதாகவும் நேரில் கண்ட பாலஸ்தீனியர்கள் ஊடகங்களில் தங்களது வேதனையை கொட்டி தீர்த்து வருகின்றனர். மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்களை விட பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றும், ஆனால் உதவி வழங்க யாராலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல 397 பேர் படுகாயமடைந்துள்ளனர். போர் தொடங்கிய 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து இன்று வரை காசாவில் 55,493 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1,29,320 பேர் காயமடைந்துள்ளனர். அடுத்ததாக முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரானை விட்டு வெளியேறுமாறு உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவதால் மத்திய கிழக்கில் பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை என்றும், அங்கு நிலைமை சீராகும் வரை இஸ்ரேல் அல்லது ஈரான் நாடுகளுக்குட்பட்ட எல்லை பகுதிகளை விட்டு விரைவில் வெளியேறுமாறு உக்ரைன் மக்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு முன்னதாக சீனா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் தங்களது குடிமக்களை ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இருந்து வெளியேற அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் விமானப்படை மேற்கு ஈரானில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஈரானில் இருந்து தரையில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணை தளங்கள், வான் ஏவுகணை தளங்கள் மற்றும் ரேடார்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானின் அரசு ஒளிபரப்பாளரின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலை சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு கடுமையாக கண்டித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் போர்க்குற்றமாகும் என இஸ்ரேலை கண்டித்துள்ள சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆண்டனி பெலாங்கர் போரிடும் நாடுகள் ஊடக நிறுவனங்களை குறிவைப்பதை தவிர்க்குமாறும், ஊடகங்களில் வெளியாகும் தலைப்புச் செய்திகள் உங்களுக்கு எதிராக இருப்பது தாக்குதலை எந்த வகையிலும் நியாயப்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார்.
மேலும் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையத்தை தாக்குவது பொதுமக்களுக்கு பேரழிவு தரும் உயிரிழப்புகள் மற்றும் சாத்தியமான சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தும் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிப்பதாக பெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் அணுசக்தி தளங்களை குறிவைப்பது ஈரான் மற்றும் பிராந்தியம் முழுவதும் மக்களின் சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்தில் உடனடி மற்றும் நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் டிவி ஸ்டேஷன் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்திய போது நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த பெண் செய்தி வாசிப்பாளர் சாகர் இமாமி நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார். அவரை ஈரானிய பெண்களின் துணிச்சலின் சின்னம் என புகழ்ந்துரைத்த ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் தங்கப்பதக்கம் வென்ற 45 வயதான ஜாவத் ஃபோரோகி சஹார் என்பவர் எமாமிக்கு தனது வரலாற்று சிறப்புமிக்க டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கத்தை அர்ப்பணித்தார். தற்போது அதன் தொடர்ச்சியாக எமாமியின் தைரியம் மற்றும் துணிச்சலை பாராட்டும் வகையில் டெஹ்ரானின் வெலியாசர் சதுக்கத்தில் அவருக்கு மிகப்பெரிய பேனர் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது.